கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளை தியானத்திற்காய் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனத்தின் முதல் பகுதியை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை இந்த காலை வேளையிலேயே நமக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் இந்த வார்த்தையை தேவன் தம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமே, விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமை, வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது கோலியாத்து, ஸ்தோத்திரம், பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத்து தேவ ஜனமாகி இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய், இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு விரோதமாய் 40 நாள் இரவும் பகலும் வந்து அவன் சவால் போட்டு கொண்டிருந்தான். ஸ்தோத்திரம். ஆனால் அபிஷேகம் பெற்ற தாவீது, அபிஷேகிக்கப்பட்ட தாவீது ஸ்தோத்திரம், கோலியாத்தை அந்த இடத்துல வீழ்த்துவதற்காக கர்த்தர் அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அந்த தாவீதுக்கு முன்பதாக கோலியாத்து வீழ்ந்து போனதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குமானால், கர்த்தருடைய அபிஷேகத்தினுடைய மகிமை இருக்குமானால், நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். இன்றைக்கு அநேக சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள். சத்துருக்கள் என்றால் பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கத்தை போல யாரை பிடிக்கலாம் என்று அவன் வகை தேடுகிறான். பைபிள் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தினுடைய பொல்லாதாவிகளுடைய சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னார். இப்படிப்பட்ட வல்லமைகள் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாய் எழும்பும் போது ஸ்தோத்திரம், அது நமக்கு விரோதமாய் பல தந்திரமான கிரியைகளை ஸ்தோத்திரம் நமக்கு விரோதமாய் கொண்டு வரும்போது அவைகள் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட இருப்பாரானால், கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாய் இப்படிப்பட்ட வல்லமைகளை நாம் ஜெயிக்க முடியும். தாவீதுக்குள் இருந்த அபிஷேகம், தாவீதுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை கோலியாத்தை அந்த இடத்துல வீழ்த்தினது. ஸ்தோத்திரம். தெய்வ மக்களுக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதம் அந்த இடத்துல வாய்க்காதே போனதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களானால் நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், சந்தேகம் இல்லை. விசுவாசத்தோடு நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, நல்ல வேலைக்கா நன்றி. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவரே, எங்களுக்கு விரோதமாய் அநேக வல்லமைகள் எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும் போது அவைகள் எல்லாம் வாய்க்காதே போகத்தக்க வண்ணமாய் ஒரு விசேஷித்த அபிஷேகம் இந்த நாட்களிலே எங்கள் குடும்பங்களின் மேலே, எங்கள் மேல காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகளை சந்திங்க, அவங்க காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. எந்த ஒரு குறைவும் இல்லாதபடி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆண்டவர் நடத்துங்க. தெய்வீக சமாதானம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். தெய்வீக மகத்துவமான கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தடைகளை எல்லாம் மாற்றும் உம்முடைய கரம் கூட இருக்கிறமைக்கா நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேட்டு பதில் தருகிற அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.